சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 12/3/2024 செவ்வாய்க்கிழமை, மாசி மாதம் 29ஆம் நாள், திருதியை திதி நாளை அதிகாலை 4:04 வரை, ரேவதி நட்சத்திரம் இன்று இரவு 8:29 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய கேதுவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இன்று ஒரு பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ அல்லது வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான பண வரவினை அடைவதற்கான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. ராசிநாதன் 10ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாகவே இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் ராசிநாதன் ஸ்தான பலத்தோடு இருக்கிறாரோ, ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் 45 நாள், கிட்டத்தட்ட 40 நாள் முடிய போது. 40 நாளாகவே ஏதேனும் ஒரு நிலையில் மேஷராசிக்காரர்களுக்கு எந்த விஷயத்தில் வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியான சில விஷயங்களை இப்போது செவ்வாய் செய்திருக்கிறார். இது இன்னும் ஒரு வார காலத்திற்கு நீடிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. 10ஆம் இடம்ன்றது நம்ம எந்த வழியில் பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது 2ஆம் வீட்டை குறிக்கும். அப்போ 10ஆம் பாவகம்ன்றது இந்த ஒரு 40 நாளாக சில மன தெளிவுகள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த நெகட்டிவ் அமைப்புகளை விளக்கக்கூடிய அமைப்பு, தொழிலை பற்றிய ஒரு நம்பிக்கை, வியாபாரம், விவசாயம், எந்தெந்த அமைப்புகளில் இருக்கிறோமோ, ஒரு சின்ன எந்திரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வேலை செய்கிறேன், அல்லது ஒரு நிலையில் துணி வியாபாரத்தில் இருக்கிறேன், அல்லது இயக்கும் தொழில்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழிலில் இருக்கிறேன், டெலிவரி பாயாக இருக்கிறேன், எந்த ஒரு அமைப்பை செய்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம் என்கின்ற எண்ணத்தை முழு மனதோடு நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஒரு நிலைத்த வருமானம், நிலைத்த தன்மை போன்றவைகளை அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளா, தொழில் மேன்மையுள்ள நாளாக அமைஞ்சிருக்கு இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் உச்ச செவ்வாய். தந்தையோடு கடந்த காலங்களில் முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள், அப்பானாலே நமக்கு கசப்புங்க, நம்ம ஒன்று சொன்னால் அவர் ஒன்று செய்வார், அவருக்கும் எனக்கு இந்த தலைமுறை இடைவெளின்னு சொல்கிறாங்களா, ஜென்ரேஷன் கேப், அவர் காலம் வேறு என் காலம் வேறு, இந்த காலத்தை அவர் என்றைக்குமே புரிஞ்சே வச்சுக்கிறது இல்லை. இந்த மாதிரியான எண்ணங்களோடு தந்தையை அப்படியே தவிர்த்து கொண்டிருந்த ஒரு இளம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட தந்தை சொல் மந்திரம் இல்லை. என்ன இருந்தாலும் நம்மை பெற்றவர், நம்மை விட மூத்தவர், அவருடைய அமைப்புகள், அவருடைய அனுபவங்கள் சில காலம் நமக்கு தேவை. அதை வச்சே நம்ம கொஞ்சம் முன்னாடி போகலாம், நம்மளும் ஒரு நாள் தந்தையாவோம் என்கின்ற ஒரு அமைப்பு ரிஷபராசிக்கார ஆண்களுக்கு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆகவே அப்பாவின் அமைப்புகள், அப்பாவின் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்கும் தவறான கண்ணோட்டத்தோடு இருந்தவர்கள், பங்காளி தகராறு போன்ற அமைப்புகள், அல்லது தந்தையின் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு ஒரு சரியான நேரான வழிகள் அடையாளம் தெரியக்கூடிய 9ஆம் இடத்தில் செவ்வாய் வலுத்திருக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சகோதர மேன்மை இன்னைக்கு அத்தனை ரிஷபராசிக்காரங்களும் இருக்குங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க ரொம்ப அன்பானவங்களாக இருப்பீங்க, எதையும் இழக்கிறதுக்கு தயாரானவங்க இருப்பீங்க. அதாவது இந்தா போ வச்சுக்கோ, நான் ஒன்றும் இனிமேல் சம்பாரிச்சுக்கிறேன், நீ நல்லா இருந்தால் போகிறோம், இதுதான் ரிஷபராசிக்காரருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. கடந்த ஒரு 2-3 மாதமாகவே சகோதர வழிகளில் நல்லா இல்லாத மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே படிப்படியாக தீர்வுகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அண்ணன் இப்படி பண்ணுறாரு, அக்கா இப்படி பண்ணுறாங்க, தம்பி தங்கச்சிகள் சரியாக இல்லை, என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் இவங்க நம்மளை வேணும்னே முறைக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சுமூகமான சகோதர உறவுகள் இல்லாத அனைவருக்குமே இன்றிலிருந்து நல்ல மாற்றங்கள். தம்பி தங்கிகள் என்ன செய்தாலும் நாம் நமக்கு அவருடைய அண்ணன் அக்காள்களாக இருக்க வேண்டும் என்கின்ற தம்பி தங்கைகள், சிறியவர்கள் செய்கின்ற தவறுகளை பெரியவர்களான மிதனராசிக்காரர்கள் பொறுத்து போகின்ற நாளாக இந்த நாள் அமையும். கோபம் குறையக்கூடிய நாள்னே சொல்லிடுவேங்க. ஒரு மாதமாகவே சில துடுக்குத்தனமான சொற்கள் மிதனராசிக்காரருடைய வாயிலிருந்து வந்திருக்கும். சமய சந்தர்ப்பம் தெரியாமல் இவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறார், என்னையா வாயா போயான்ற மாதிரியான சில விஷயங்களை பேசி ஒரு மாத காலமாகவே ஒரு சுமூகம் இல்லாத உறவுகள் எல்லா நிலைகளிலையும் குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகளாக இருந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் நல் மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு வாரத்திலேயே நல்ல மாற்றம் வந்துடும். 8லிருந்து செவ்வாய் வெளியே போகிறார். ஆகவே செவ்வாயின் அமைப்பினால் சில தடைகளை, தாமதங்களை, சில அனைத்து அமைப்புகளிலும் விரோத
விரோதங்களை சம்பாதித்து கொண்டிருந்த அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும் நல்ல வழிகள் தெரியக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசியின் யோக கிரகங்கள் சொல்லப்படக்கூடிய சுக்கிரன், சனி, புதன் மூவரும் நல்ல நிலைமையில் இருப்பதால் எந்த விதத்திலும் நல்லவைகள் மட்டுமே அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி கொடுக்கின்ற சோதனைகளை தற்காலிகமாக தடுத்து வைத்து கொண்டிருந்த செவ்வாய் இன்றைக்கும் 7ஆம் இடத்திலே இருக்கிறார். இன்னும் ஒரு வாரத்தில் செவ்வாய் மாறப்போகிறார். அப்படி போய் அவர் 8ஆம் இடத்துல போய் அவரும் ஏதாவது சோதனைகளை கொடுப்பாரா ஐயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. உங்களுடைய ராஜயோகாதிபதியான செவ்வாயின் மாற்றத்திற்கு பிறகு அஷ்டமச்சனியின் தாக்கம் குறையுமே தவிர கண்டிப்பாக பெரிய அளவில் சோதனைகள் வரப்போகிறதே இல்லை. ஆனாலும் இப்போது ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சில பல தடைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாகவே ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் புத்திசாலிகளாக இருப்பீங்க. கத்தியை தீட்டுவதை விட புத்தியை தீட்டலாம் என்கின்ற ஒரு பெரிய அறிஞர் சொன்ன வார்த்தையை நீங்கள் அப்படியே கடைப்பிடிக்கக்கூடியவராக இருப்பீர்கள். அத்தனை அமைப்புகளும் இப்போது ஒரு விதமாக நல்ல விதமாக மாறக்கூடிய அமைப்பு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 பாகம் அஷ்டமச்சனி என்கின்ற சாதகமற்ற அமைப்பை இப்போது கடகராசிக்காரங்க தாண்டிட்டீங்கன்றதுனால இனிமே நல்லா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு அடையாளம் தெரியக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி உறவில் கசப்புகள் இருந்தவர்கள் பிரிந்து விடலாமான்ற எண்ணத்தில் இருந்தவங்க, வழக்கு கோர்ட்டில் இருக்கிறவங்க, சிகப்பு நிற கட்டிடம்னு சொல்லப்படக்கூடிய காவல்துறை, கோர்ட்டு போன்ற இடங்களுக்கு அடிக்கடி செல்ல வேண்டி இருக்கிறது என்று நொந்து நூடுல்ஸாக போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இனிமே தீர்வுகள் தெரிய ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கே தீர்வு வந்துடாது, இந்த மாதத்திலேயே தீர்வு வந்துடாது. ஆனால் இந்த வருடத்தின் இறுதியில் இருந்து தீர்வுகள் வரக்கூடிய அத்தனை அடையாளங்களும் தெரியக்கூடிய நல்ல நாளுங்க கடகத்தினருக்கு இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்து செவ்வாயின் இருப்பு இன்னும் நீடிக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலங்களில் 1 மாதம் 1.5 மாத காலமாக ஏற்பட்டு கொண்டிருந்த நல் மாற்றங்கள், வெற்றிகள் போன்றவைகள் இன்னும் நீடிக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு. ராசியின் யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், குரு மூவருமே இன்றைக்கு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க. ஆகவே எல்லா நிலைகளிலும் சாதனைகளை மட்டுமே சிம்மராசிக்காரர்கள் சொந்தம் கொண்டாடக்கூடிய நல் வாய்ப்புகள் வரக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேணுமனே உங்களை எதிர்க்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருடத்தின் பிற்பகுதியிலிருந்தே அப்படியே படிப்படியாக எல்லாம் இவரை எதிர்க்கவே முடியாது, இவரை ஜெயிக்கவே முடியாது, இவர் இறையருள் பெற்றவர், இவருக்கு ஏதோ ஒரு மகாபெரிய சக்தி பின்னால் இருந்து இயக்குகிறது என்பதை சிம்மராசிக்காரர்களை தோற்கடிக்க முடியாது என்பதை அடுத்தவர்கள் உணரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையிருக்கும். வேலை, தொழில் போன்ற அமைப்புகள் எல்லாத்திலுமே இதுவரைக்கும் இருந்து வந்த போட்டிகள், பொறாமைகள் அப்படியே விலகக்கூடிய ஒரு சிரிப்பால், ஒரு புன் சிரிப்பால் கடந்து விடக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். ஆமாங்க, இவர் நம்மளை எதுக்குறாரு, இவர்கிட்ட போய் நம்ம எதுக்குங்க போய் வீணாக போய் சண்டை போட்டுக்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை அப்படியே செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக இவர் எங்கே ஃபீஸ் பிடுங்க வேண்டுமோ அதை பிடுங்கினால் அது அப்படியே ஆஃப் ஆகிவிடும் என்பது போன்ற பின்னால் சரியான வேலைகளை செய்யக்கூடியவர்களான சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே வெற்றிகளை சொந்தமாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள்களில் இதுவும் ஒன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதே நேரத்தில் கொஞ்சம் முயற்சிகளுக்கு அப்பால் தான் எதுவும் நடக்கும். 4 மணிக்கு பிறகு தான், காலையிலே இன்றைக்கி முயற்சி பண்ணுறீங்க, ஒரு சில தடங்கள்லாம் வரும். ஒருத்தர் ஒரு இடத்துக்கு அனுப்புகிறோம், அவர் அங்கே போய் அங்கிருந்து சரியான தகவலை சொல்ல மாட்டார். இங்கே போகும்போதே அவர் சரியாக காதில் வாங்கிட்டு போயிருக்க மாட்டார். நம்ம நினச்சது ஒன்று, நம்ம சொன்னது ஒன்று, நம்ம சொல்கிறத நம்ம நினைக்கிறத அவர் அங்கே சரியாக கடத்தி சொல்லியிருக்க மாட்டார் என்கின்ற எரிச்சல் உணர்வுகள் மத்தியானம் 3 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏன்னா எதாக இருந்தாலும் நம்ம தனியாக செய்ய முடியாதுங்களே, நமக்குன்னு வேலைக்காரங்க இருக்கிறாங்க, உதவியாளர்கள் இருக்கிறாங்க, அல்லது நாமே இன்னொருவரை நம்பித்தான் இருக்க வேண்டியிருக்கிறது. தனிமரம் தோப்பாகுது இல்லையா, 2 கையை இப்படி தட்டினா தானங்க ஓசை கேட்கும், ஒரு கையை மட்டும் இப்படி தட்டினா கேட்காது இல்லையா. இந்த மாதிரியான ஒரு கூட்டு முயற்சிகளில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு என்னடா அப்படிங்கிற ஒரு சலிப்பு தன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே நேரம் முற்பகல், அதாவது ஒரு 3 மணி வரைக்கும் தான், வெயில் தாழ்கிற வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படியே நீடித்து கொண்டே இருக்கும். 3 மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில நிலைமைகளின் மூலமாக நீங்களே ஒரு இடத்துக்கு நேரில் போய் ஏற்கனவே அனுப்பிச்சவர் செய்த தவறுகளை சீர்திருத்தி கொடுத்து ஒரு நிலையை அப்படியே சமன்படுத்தக்கூடிய ஒரு நாளாக உங்களின் முயற்சிகளின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 4 செவ்வாய். கட்டிடம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கு நல்ல பலன்கள் இருக்கும். மருத்துவம் சார்ந்த துறைகள், கட்டிடத்துறைகள், யூனிஃபார்ம் சர்வீசஸ் சொல்லப்படக்கூடிய செக்யூரிட்டி, காவல்துறை மற்றும் இராணுவம் போன்ற அமைப்புகள், உடுப்பு அணிந்து எங்கெல்லாம் வேலை செய்கிறீங்களோ அது மாதிரியான துறைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி நல்ல நாள்.
இன்றைக்கி பணியில் உங்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தைரியமான ஆளாக நீங்கள் இன்றைக்கி துளாராசிக்காரர்கள் இருப்பீங்க. மற்றவர்கள் செய்ய தயங்குகின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கு செய்து பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு நாள். இவ்வளோ நாள் இந்த மாதிரியான விஷயத்தை எங்கே அவர் ஒழிச்சு வச்சுருந்தார், பார்க்க சாதுவாக தான் இருக்கிறாரு, திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சிறப்பாக செஞ்சுட்டாரே என்பது மாதிரியான கடந்த காலங்களில் மெதுவாக போய் கொண்டிருந்த வாழ்க்கை பிறருடைய வியப்பின் காரணமாக ஒரு மாதிரி தலைகீழாக மாறி உங்களை பற்றி மற்றவர்கள் உயர்வாக நினைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல அனுபவம் இருக்கும். ஃபார்மசி கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க அல்லது மெடிக்கல் ரெப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு மருத்துவர்களோட போகக்கூடியது, மருத்துவமனைகளுக்காக போகக்கூடிய வேலைகள், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சப்ளையர்னு சொல்லப்படக்கூடிய மருத்துவ உபகரணங்கள், பரிசோதனை நிலையங்கள், லெபராட்டரிஸுக்காக ஒரு உபகரணங்கள் தயார் பண்ணுறவங்க, அவங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாள். கடனை வசூல் பண்ண முடியும். ஏற்கனவே போய் மாட்டிக்கிச்சோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தவங்களுக்கு கூட இன்றைக்கி முயற்சி பண்ணுங்கள், பணம் திரும்ப வரக்கூடிய நல்ல நாள் துலாத்திற்கு இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசிநாதன் செவ்வாய் உச்சநிலையில் இருக்கிறார். இன்னும் ஒரு வாரத்திற்கு அவர் உச்சநிலையிலே இருக்கக்கூடிய அற்புதமான நாள். விருச்சிகத்திற்கு கஷ்டமெல்லாம் போயிடுச்சுன்றதான் உண்மை. 2012ஆம் ஆண்டிலிருந்து ஒரு 19ஆம் 18ஆம் வருஷம் வரைக்கும், குறிப்பாக 15, 16, 17 விருச்சிகராசிக்காரர்களை காண சைக்கிளையே பார்க்க முடியலையே. அவங்களாம் இன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல, நம்மளுக்கு ஆண்டவன் கண்ணை திறந்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பதட்டம் அது இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் விலகி கொஞ்சம் இன்னும் ஒரு 5% பேர் போராட்டங்களில் இருக்கிறீங்க. அந்த 5% பேருக்கு கூட வழக்குகள் சாதகமாகக்கூடிய ஒரு தன்மை, தோற்று விடுவோமோ என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதெல்லாம் தோற்கவே முடியாது. கடவுள் நம்ம பக்கம் எப்பொழுதும் இருப்பார். நாம் ஒன்றும் தப்பு பண்ணலையே, நல்லதாக ஒன்றை நினைத்தோம், அது அல்லதாக முடிந்திருக்கிறது, எல்லாம் இறைவனின் திருவிளையாடல், ஆனால் நாம் நன்றாக இருப்போம் என்கின்ற ஒரு நம்பிக்கை, தைரியம் போன்றவைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு புகழ் கிடைக்கும். எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறை சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் மற்றவங்க உங்களை பார்த்து வியப்பாக பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல புகழ், சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர், தொலைக்காட்சி, சின்னத்திரை போன்ற அமைப்புகளில் வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும், அல்லது அலைந்து திரிகின்ற உத்தியோகத்தை பார்க்க வேண்டும், பிறரை விட சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவ விருச்சிகராசிக்காரர்கள் அனைவருக்குமே எண்ணம் போல சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய, அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு வாக்குறுதிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. பணம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக செங்கல் சார்ந்த விஷயங்கள், சிகப்பு சார்ந்த விஷயங்கள், கட்டிடம்னு சொல்கிறேன். ஒரு செங்கல் சூளை, கிராமத்தில் பார்த்திங்கன்னா செங்கல் சூளையை வைத்திருப்பார்கள். செம்மண் விவசாயிங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு நல்ல அமைப்புங்க. எண்ணெய் பயிரிடுவது, நிலக்கடலை போன்ற அமைப்புகளின் மூலமாக எண்ணெய் வித்துக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, எண்ணெய் எதிலிருந்து வருதோ அந்த பருப்புகளை உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மிகச்சிறப்பான மன நிறைவு. விவசாயிக்கு என்றைக்கு மனநிறைவு வந்துச்சு, நாம் போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறத இன்னொருத்தர் வாங்கி அவர் விற்பதன் மூலம் அந்த வியாபாரி தான் நல்லா இருக்கிறார். ஆனால் உழைத்து கொடுக்கின்ற, உற்பத்தி செய்து கொடுக்கின்ற நான் நன்றாக இல்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்றைக்கு கடவுள் வழிகாட்டக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். இடையில் இருக்கக்கூடிய இந்த மீடியேட்டர்களை தவிர்த்து நேரடியாக சந்தைக்கு போகக்கூடிய சில வாய்ப்புகள் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. குறிப்பாக மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பனியன் உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு 8ஆம் பாவகம் வலுத்திருப்பதால் மேல் நாடுகளில் செய்யக்கூடிய ஆர்டர்கள் வரக்கூடிய தன்மை, அல்லது வேறு எங்கோ மாட்டிக்கொண்டு விட்ட ஒரு பணம் போன்ற அமைப்புகள் திரும்ப நமக்கு வரக்கூடிய நல்ல நாள் தனுசுக்கு இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு ராசியில் இருக்கிறார். இன்னும் ஒரு வாரத்திற்கு அவர் நீடித்திருப்பார். கோபதாபங்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு மாதமாகவே எனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் இப்படி தெரியாதனமாக திடீர்னு கோபம் வருது, நானாகவே இல்லையே, கொஞ்சம் மாறி போயிட்டேனே, நல்லா தானே இருந்தேன், இந்த மாதிரியான வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில குழப்பம், வெளியில் சொன்னால் நம்ம யாருன்னா தப்பாக எடுத்துக்குவாங்களோ, இந்த மாதிரியான மனப்புழுக்கத்தில், மனக்குழப்பத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அடுத்த வாரத்திலேயே தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, செவ்வாயின் மாற்றத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் இளைய பருவத்தினருக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய தைரியங்கள்லாம் அந்த ஒரு மாதமாகவே வந்திருக்கும். வந்துடுச்சு, அதாவது முழுகிட்டோம், ஆற்றுல முழுகிட்டோம், இதுக்கப்புறம் என்ன ஈரமானா எதானா என்ன, வெளியில் தலையை தோட்டிக்க வேண்டியது தான். இந்த மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை உணர்வுகள், முழுக்க நனைந்தவனுக்கு முக்காடு எதுக்கு என்கின்ற அமைப்புகளில் சில தைரிய வீர அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாகவே இந்த நாள் மகர ராசிக்கார ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் அமைந்திருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். கணவன் மனைவி ஒற்றுமை இன்றைக்கு மேலோங்கி இருக்கும். முதல் திருமணத்தில் தோல்வியுற்ற இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற மகர
மகர ராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே நல்ல இரண்டாவது வாழ்க்கை அமைவதற்கான அமைப்புகள். முதல் திருமணம் தான் இப்படி ஆகிப்போச்சு, ரெண்டாவதாவது மனதிற்கு பிடித்த வகையில் நீடித்து இருக்கக்கூடிய அமைப்புகள், அடையாளங்கள் தெரியக்கூடிய சில அஸ்திவார அமைப்புகள் உணரக்கூடிய சிறப்பு நாள் மகரத்திற்கு இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். 12ஆம் இடத்துல இன்றைக்கு செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். இன்னும் ஒரு வார காலத்திற்கு சுமாராக அவர் அங்கேயே இருப்பார். இந்த 12ஆம் இடம் சுப அமைப்பில் ஒரு ஸ்தானபலம் உள்ள கிரகம் இருக்குது அப்படின்னாலே வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்குங்க. ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது இருக்கின்ற சங்கடங்கள்லாம் ஒரு வாரத்தில் தீர்றதுக்கான சில விஷயங்கள் நடக்கும். சதய நட்சத்திரத்தை பற்றியும் அவிட்ட நட்சத்திரத்தை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ஜூலை மாதத்திற்கு பிறகு அப்படியே படிப்படியாக சில அமைப்புகளில் நெருடர்கள் வர ஆரம்பிக்கும். எப்போவுமே ஜன்மச்சனி அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் அப்படியே ட்ராவல் பண்ணுவார். அவிட்டம் போன வருஷம் நல்லா இல்லை, இந்த வருஷம் சதயம் நல்லா இல்லை, இந்த வருஷம் தீபாவளிக்கு பிறகு அப்படியே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில பல நெகட்டிவ் தன்மைகளை சனி கொடுத்து, அதாவது ஒரு அனுபவங்களை கொடுக்கிறவர் தானே சனி, அந்த அனுபவங்களை கொடுத்து அதற்கு பிறகு நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உருவாகும். ஆக என்ன நடக்கும்? வெளிநாடு வெளிமாநிலம் மாதிரியான தூர இடங்களுக்கு போய் ஏமாந்துட்டு வர்றது நடக்கும். ஒரு பயணத்தில் போனேன், ஒரு முக்கியமானவரை சந்திக்கணும்னு போனேன், நான் இப்போ தான் போகிறேன், அவர் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி போகிறார், அல்லது அவர் திரும்பி வர்றதுக்கு 4 நாள் ஆகுன்றாங்க, நான் இங்கே இருந்தேன்னா என் பணம் வேஸ்ட்டு, எனக்கு ஊரில் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் வேஸ்ட்டு அப்படின்ட்டு போன மச்சான் திரும்பி வந்தான்ற கதையாக வெட்டியாக திரும்பி வரக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்கும் இன்று. மீனராசிக்காரர்களுக்கு ராஜயோகாதிபதி சகலத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் லாபத்தில் இருக்கிறார். இன்னும் ஒரு வாரத்துக்கு லாபத்தில் இருப்பார். அப்படி ஒன்றும் பெரிய சரிவுகள்லாம் இல்லை. 2-11ஆம் இடங்கள் வலுத்தாலே பணம் வரும். ஓரளவுக்கு நமக்கு தேவையான பணம், அதுக்காக கோடி கணக்கிலலாம் கொட்டி இல்லை, பரவாயில்ல, சாப்பிட்ற அளவுக்கு வாழ்க்கையை, குடும்பத்தை, பிள்ளை குழந்தைகளை, மனைவி கணவனை காப்பாற்றுகின்ற அளவிற்கு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற நிம்மதி நீடிக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. அண்ணன் தங்கை உறவுகள் இன்றைக்கு கொஞ்சம் சுமூகமாக இருக்குங்க. பெண்களை ஆண்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அண்ணனாலேயோ தம்பினாலேயோ இது வரைக்கும் சங்கடங்களை அனுபவிச்சவங்க என்கிட்ட ஒரே ஒரு கையெழுத்து கேட்குறாரு, ஆனால் எனக்கு சரியான எதையும் செய்ய மாட்டேன்றார். அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. 1989க்கு பிறகு பெண்களுக்கு சம உரிமை, சொத்துரிமை எல்லாம் வந்துருச்சுன்றதை இன்னும் ஆண்களாகிய அண்ணன், தம்பி, தாத்தா, பாட்டி, மாமன், மச்சான், தாய் மாமன் யாருமே உணரலைங்க. என்ன 2ஆம் தரமாகவே நடத்துகிறார்கள் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய பெண் மக்கள் மீனராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஆண்கள் உங்களை பற்றியும் சட்டங்களை பற்றியும் புரிந்து கொள்ளக்கூடிய, உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் அப்படியே அவங்க கொஞ்சம் இறங்கி உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் நன்றாகவே இருக்கும். கேளுங்கள் இன்றைக்கு கிடைக்கும் என்பதை இன்றைக்கு ராசி பலனாக சொல்ல முடியும். ஆகவே கேட்பது அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மீனத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் நேயரோருடைய சந்தேகம், ஐயா சனினால எல்லாருக்கும் பயம் வந்துடுது. அதுவும் போதும் போதாதற்கு 7.5 சனி, அஷ்டம சனி, 8ல் சனி, அந்த சனி இந்த சனி, ஜன்மத்தில் சனி, லக்னத்தில் சனி, 7ல் சனி, 8ல் சனின்னு ஜாதக ரீதியாகவும் கோட்சார ரீதியாகவும் சனினாலே ஒரு பயம், அடி வைத்த கலக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடுதே. அப்போ சனி நல்லதே செய்ய மாட்டாருங்களா? சனி நல்லது செய்யாதவர்கள், நல்லது செய்யப்பட்டவர்கள்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னு சனியுடைய நன்மைகளை பற்றி மட்டுமே கேட்குறார். உண்மையை சொல்லப்போனால் இந்த எதுகை மோனைக்காகத்தான் சனியைப் போல கெடுப்பார் இல்லை, ராகுவை போல கொடுப்பார் இல்லை, இதெல்லாம் எதுகை மோனைக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். எல்லா கிரகமும் நன்மையை சேரும், எல்லா கிரகமும் தீமையை தரும், உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்ப. இதைத்தான் கர்மான்னு சொல்லிடுறாங்க ஒரு வகையில் சுருக்கமாக. சனி எப்பொழுது தன்னுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்ட நிலையில், சனி எப்போவுமே கெடுதல்களை தருவதற்காக இருக்கின்ற ஒரு கிரகம். வாழ்க்கையே 2 தானங்க, இன்பம் துன்பம், ஆண் பெண், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, வடக்கு தெற்கு. அது மாதிரி சுபர்கள் நல்லது செய்வார்கள் என்றால், அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பாவர்களான சனியும் செவ்வாயும் தீமையை தர கடமைப்பட்டவர்கள் என்பது ஒரு பொதுவான விதி. அதே நேரத்தில் உங்களுக்கு சனி பகவான் நல்ல நிலைமையில் திக்பலம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஆட்சி உச்சமாக ஸ்தானபலத்தோடு இருந்தாலும் கூட நான் அடிக்கடி சொல்லுகின்ற என்னுடைய கோட்பாட்டின் அடிப்படையில் சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலைமைகள். சனி குருவால் பார்க்கப்பட்டு சுக்கிரனால் சேர்க்கப்பட்டு வளர்பிறை சந்திரன் பார்த்து இணைந்திருக்கின்ற நிலைமையில் கண்டிப்பாக நன்மையை செய்வாருங்க. ஆதிபத்தியத்திற்கு ஏற்றாற் போல, வயதிற்கு ஏற்றாற் போல. ஒரு 40 வயசில் சனி திசை 7ஆம் இடத்தில் நீச்சமாகி, துலா லக்னம்னு வச்சுக்குவோம், 7ஆம் இடத்துல அவர் நீச்சமாக இருக்கிறார். சனி நீச்சமானாலே
ஒரு தீயவன் நீச்சமானாலே, ஒரு கெட்டவன் பலவீனமானாலே அவனுடைய கெடுதல்கள் இருக்காது என்று அர்த்தம். லாட்டரல் திங்கிங் ஜோதிடத்திற்கு மிகவும் அவசியம். சனி ஆட்சி பலத்தோடு இருந்தால் அவர் ஆதிபத்திய நற்பலன்களை செய்வார், அதே நேரத்தில் காரக கெடுதல்களையும் செய்வார். சனி நீச்சமாக இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். பின்னர் அவர் சுபத்துவமாகும் போது, இப்போ நீங்கள் கேட்டீங்களே நல்லதே செய்ய மாட்டாரா, கொட்டுன்னு கொட்டுவார். அப்போ கூட என்ன பண்ணுவார், அவருடைய துறைகளில் செய்வார். அவருடைய துறைகள் என்பது என்ன, இரும்பு, பழைய காரு, பைக்கு, ஓல்டு விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, எதை பார்த்தாலும் ஒருத்தருக்கு பழசு ஞாபகம் வந்துடுதுல, வீணாகி போன விஷயங்கள், குப்பைகள், ஹார்ட்வேர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த குழாயி, பைப்பு, நீர் போகிற அமைப்புகள், கழிவு நீர் ஊர்தி, அதே மாதிரி பெட்ரோல் பற்றிய விஷயங்களும் அப்படியே சனிதான். குடிக்கக்கூடாத திரவங்கள்னு சொல்லுவேன். இந்த மாதிரியான குடிக்கக்கூடாத திரவங்கள் அத்தனை அமைப்புகளிலும் நல்ல விதமாக பொருளை கொண்டு வருவார். மரம் கூட சனிதாங்க. மரம் அந்த அமைப்பின் மூலமாக தச்சு வேலைகள், மரத்தின் மூலமாக செய்யக்கூடிய அமைப்புகள், தென்னை மரம், விவசாயம், 4 கால் பிராணிகள், கோழி இல்லை, 4 கால் பிராணிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஆடு, மாடு போன்ற கால்நடைகளின் மூலமாக ஒட்டுமொத்தமாக மாட்டு பண்ண வச்சிருக்கிறது, ஆட்டு பண்ண வச்சிருக்கிறது. இந்த மாதிரியான சனி என்றைக்கு தன்னுடைய ஸ்தான பலத்தினை இழந்து அல்லது ஸ்தான பலத்தோடு இருந்தாலும் கூட சுபத்துவம் என்கின்ற குரு சுக்கிர வளர்பிறை சந்திரனுடைய தொடர்பு, இணைவு, பார்வை போன்றவைகளோடு அமைந்திருக்கும் பொழுது சம்பாதிக்கக்கூடிய நல்ல பருவம். 30 வயசு தானங்க சம்பாதிக்கக்கூடியது. 60 வயசுக்கு அப்புறம் இதே மாதிரி சனி தசை வந்து என்ன பிரயோஜனம், ரிட்டையர்ட் ஆகிற வயசில் சம்பாதிக்கக்கூடிய இளம் பருவம் என்று சொல்லப்படக்கூடிய 30லிருந்து 40 வயதுகளுக்குள்ள வரும்போது, இப்போ நீங்கள் கேட்டீங்களே நன்மைகளை செய்ய மாட்டாரான, நன்மைகளை செய்வார் 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 செய்வார், செய்து கொண்டே இருப்பார். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.